தஞ்சை மாநகரம். அப்பேற்பட்ட தஞ்சை மாநகரத்தை வளம் ஒலிக்க செய்பவள் காவேரி தாய். அப்பேற்பட்ட காவேரி தாயை போற்ற வேண்டும், வணங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். ஆகவே நடந்தாய் வாழி காவேரி அழகமலையான் என்று மக்கள் என்னை போற்றி வணங்குவார்கள். திருப்பதி ஏழுமலை வெங்கடாசலபதி, திருச்சி அரங்கநாத சுவாமி என்று வணங்கக்கூடிய அந்த காக்கும் கடவுளாகிய மகாவிஷ்ணு நான். எதற்காக இந்த மானிட உரிமையில் வந்திருக்கின்றேன் என்றால், என்னுடைய பக்தனாகிய கோட்டை பெருமாளும் கோட்டை கற்பாயும் வயதாகிவிட்டது, அவர்களுக்கு குழந்தை இல்லையே என்று எமை நாடி அனிதினமும் பூஜை செய்து வந்தார்கள், தவம் இருந்தார்கள். அன்னவர்களுக்கு என்னுடைய தங்கை அந்த ஆதிபரா சக்தியை 7 பெண் குழந்தைகளாக அவதரிக்க செய்திருக்கின்றோம். காரணம், அன்று நாள் மயூச அரக்கனாகப்பட்டவன் என்னுடைய மைத்திரராகிய சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அன்னவனுக்கு மெச்சிய என் சிவனாகப்பட்டவர், பக்தா உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அன்னவனோ, சாகாத வர வேண்டும், மரணமில்லாத வாழ்வு வேண்டும், அப்பேற்பட்ட வரத்தை தாருங்கள் என கேட்டான். அதற்கு என் மைத்திரராகிய சிவபெருமானாகப்பட்டவர், பக்தா பிறப்பு என்று ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இறப்பு என்பது உண்டு, ஆகவே விதியை மாற்றி எழுத முடியாது, ஆகவே வேறு வரம் கேள் என்றார். அன்னவனோ, ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறக்க வேண்டும், அந்த 7 பெண் குழந்தையும் ஓர் உருவாக உருமாற வேண்டும், அப்படி உருமாறி வரக்கூடிய பெண்ணினால் தான் எனக்கு அழிவு வர வேண்டும் என்று வரத்தை பெற்று ஆண்களை கண்டால் அடிப்பதும் பெண்களை கண்டால் கற்பை சூறையாடுவதுமாக அந்த நாட்டாமலை எல்லை தெலுங்காவூரி சீமை கோபுர கட்டளை அவன் செய்து கொண்டிருக்கின்றான், அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றான். அன்னைவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய தங்கை அந்த ஆதிபராசக்தியை 7 பெண் குழந்தைகளாக அவதரிக்க செய்திருக்கிறார். 7 பெண் குழந்தையும் தெய்வ குழந்தை என்று அறியாத அன்னவன்
கோட்டை பெருமாளாகப்பட்டவன் தனியாக நந்தவனம் அமைத்து வளர்த்து வருகிறார். அந்த 7 பெண் குழந்தையும் வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும், ஒரே மகா சக்தியாக உருவாக்க வேண்டும், அந்த மயூச அரக்கனை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே மகாவிஷ்ணாகிய நான் சேவக பெருமாளாக உருமாறி வந்திருக்கின்றேன். நான் மட்டும் வந்தார் பொன்மா, என்னுடைய மனையார் மகாலட்சுமியை சிலம்பையாக உருமாறி அவர் வந்து கொண்டிருக்கின்றால் அண்ணவளை சந்திக்க வேண்டும். அண்ணவோடு சற்று உரையாடி விளையாடி அந்த எங்க செல்ல வேண்டும், கோட்டை பெருமாளுடைய இல்லம் செல்ல வேண்டும். 7 குழந்தைகள் ஒரு குழந்தையை தாரை வார்த்து கேட்க வேண்டும். எங்கள் இருவருக்கும் திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை என்பதை சொல்லி அண்ணவரிடத்திலே 7 குழந்தைகள் ஒரு குழந்தையை தாரை வார்த்து தாருங்கள் என கேட்க வேண்டும். எவனுக்கு 7 பிள்ளையை கொடுத்தாலும் உயிரோடு யாராவது ஒரு பிள்ளையை கொடுப்பாங்களா? கொடுக்க மறப்பார்கள். அதே காரணமாக வைத்து அந்த 7 பெண் குழந்தையும் உருமாற வேண்டும், மகா சக்தியாக உருவாக்கி அந்த மயூச அரக்கனை அழிக்க வேண்டும். அதற்காகவே என்னுடைய மகாலட்சுமி வந்து கொண்டிருக்கின்றார்.
என்னுடைய மனையால் சிலம்பாய் நலமாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். உண்மை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? அந்த நாத்தாமலை எல்லை தெலுங்காவரி சீமை கோபுர கத்தால வனத்திலே மயூச அரக்கனாகப்பட்டவன் அதை செய்து கொண்டிருக்கின்றான், அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றான். அன்னவனை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய தங்கை ஆதிபரா சக்தியை கோட்டை பெருமளவும் கோட்டை கரைப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தையாக பிறக்க செய்திருக்கின்றோம் அல்லவா? அந்த 7 குழந்தையும் உருவாக உருமாற வேண்டும், ஒரு மகா சக்தியாக உருவாக வேண்டும். அந்த மயூச அரக்கனை அழிக்க வேண்டும் என்பதற்காக நாம் இருவரும் என்னுடைய அண்ணன் கோட்டை பெருமாளை இல்லம் சென்று 7 குழந்தைகள் ஒரு குழந்தையை தாரை வார்த்தை கேட்க வேண்டும். காரணம், நாம் இருவருக்கும் திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் என்பது இல்லை. கேட்கணும் மாட்டார்களா? கேட்டு பார்க்கலாமா? தெரியுமா? நிலவுக்கும் என்னுடைய மனையால் நிலவலுக்கும் குறிப்பிட்டு பார்த்தால் எப்படி இருக்கிறார் தெரியுமா? உடைய முக அழகை பார்க்க நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ
வெற்றி